நான் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லி நான் பறைசாற்றுகிற பொழுது என் குடும்பம் என்னை காட்டி கொடுத்துரும். ஒன்று பிள்ளைகளாவது நான் தவற விட்டுருவேன், அப்படிலாம் துணையாக தவற விட்டுருவேன். இங்கே ஒழுங்காக போய் கொண்டிருக்கிற ஊழியம்தான் ஆபிரகாமின் ஊழியம். ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? அவளுடைய அழகாக இருக்கிறது தவறு இல்லை, அது அவங்க பிறப்பிலே அழகாக பிறந்த அந்தம்மா தப்பா இல்லை. இந்த மாதிரி பெண் வேட்டைக்காரர்கள் சுற்றி கொண்டு தான் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பின்னாடி பலாப்பழத்தில் பின்னாடி ஈகள் சுற்றுக்கிறத போல் சுற்றி கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் என் தேவன் உங்கள் குடும்பத்தை காக்கிற மாதமாக இது இருக்கிறது. ஏன்னா இந்த மனுஷன் மனைவி விட்டெல்லாம் பிரியல, கூடவே தான் இருக்கான். என்ன ஒரு அச்சத்திலே சொல்லிட்டான். தகப்பன் இத்தனையும் ஒன்று தான், தாய் வேற. அவ்விடத்தில் தேவ பயம் இல்லாத இடம் அது. கல்லூரியாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம். அங்கே போய் தேவன்னா உங்களை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவேணுமா அவன்? உங்கள் தேவ பக்தி உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த தேவ பக்தி தான் இந்த மனுஷனோட தேவ பக்தி கர்த்தரை கிரியை செய்ய வைத்தது. இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் நீ பறிகொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும், நீ பறிகொடுத்த ஒவ்வொரு உறவுகளும் இயேசுவின் நாமத்தில் மீட்டு கொடுக்கப்பட போகிற மாதம் ஏப்ரல் மாதம். அல்லேலூயா. மகாவாதியினாலே கர்த்தர் வாதிக்கிறார். இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சொப்பனத்திலே கலக்குகிற தேவன் நம் தேவன். நித்திரை கொடுக்க மாட்டார், நித்திரை பண்ண விட மாட்டார் ஆண்டவர். பிரியமானவர்களுக்கு தான் நித்திரை தருகிறார். சொப்பனத்தில் அலறி எழுதுகிறனாய் காணப்படுகிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே சங்கீதக்காரன் சொல்ல, நமக்கு நீதிமானுக்கு நித்திரை, தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை வழங்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பிரியமானது செஞ்சால் நல்ல தரிசனம், நல்ல தீர்க்க தரிசன சொப்பனங்கள் வரும். செய்கிறதெல்லாம் எவன் முன்னாடியே கூப்பிட்டு வந்து வச்சுன்னு வாழணும்னு நினச்சா நித்திரை வருமா? மாத்திரை போட்டு மருந்து போட்டு என்ன போட்டாலும் நித்திரை வராது. மருந்துகளும் ஆளுக செய்து கொண்டிருக்கிறது. மருந்து எடுக்கிறதுக்கு எதிராக நான் பேசுறது இல்லை, வேணா எடுத்துக்கலாம். ஆனால் எதுக்கு இந்த மாத்திரை? வயசான காலத்தில் தேவையா உனக்கு இதெல்லாம்? பாருங்க, 89 வயசு கேள்வின்னு கூட தெரியாமல் காமம் அப்படியே கண்ணை மறைச்சிடுச்சு. சரி, அது இயற்கையாகவே என்னை போல் அழகான ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டும், வேணான்னு சொல்ல. இயற்கையாகவே நம்ம எல்லாம் தேவ சாயில் இருக்கிறோம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். சபையாரே, நீங்களும் அழகாக இருக்கிறீங்க. இயற்கையாகவே கர்த்தருக்குள்ளே வாழ்கிற ஜனங்கள் இயற்கையாகவே ஒரு அழகு இருக்கும், ஒரு முகக்கலை இருக்கும், ஒரு பொலிவு இருக்கும். இதை பார்த்து தான் அந்த யோசேப்பின் மீது அவள் கண் வைக்கிறான். அடிமை தானே அவன், வீட்டு வேலைக்காரன் தானே. எத்தனையோ வேலைக்காரன் இருக்கிறான். அந்த எகிப்து தேசத்து போத்திபாருடைய மனைவி, அதிகாரின் மனைவி, எத்தனையோ அதிபருக்கு விருந்துக்கெல்லாம் போயிருப்பா. அவங்களெல்லாம் தெரில. வீட்டிலே இருக்கிறான், அவன் ரூபம் உள்ளவனாக இருக்கிறான், அழகிய கண்களை உடையவனாக இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலே அவங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை கலைக்கத்தான் அந்த பிசாசு உள்ளே புகுருது.